கிரவுண்ட்ல உட்காந்துருக்கேன். நீங்க ஃபுட்பால் விளையாடியா டென்னிஸ் விளையாடுன்னு கேட்கிறாரு ஃப்ரெண்டு. எது விளையாடுவோம்? ஐ லைக் டு பிளே. ஆனா ஜென்ரலா இது ஐ லைக் பிளேயிங் ஃபுட்பால். எப்பயும் எனக்கு வந்து ஃபுட்பால் விளையாட பிடிக்கும் பொதுவாகவே. என்னோட பிரதருக்கு பிடிக்காது. லைக்கு அப்புறம் வர்றப்ப நீங்க ஜெனரிக்கா இருந்தா ஜெரன் தான் போடணும். அது இன்ஃபினிட்டிவ் இல்லவே இல்லை பாருங்க. ஐ லைக் டு பிளேன்னு அப்படியே இருந்தாலும் டூ பிளே தான் இருந்திருக்கணும். அது இல்ல, வெறும் பிளே தான் இருக்கு. ரொம்ப முக்கியம். 14 கனிஷ்கா. She likes dash TV, but her husband doesn't. She likes இப்ப லைக்ஸ் வாட்ச் டிவி வராது இல்ல. ஏன்னா இப்ப இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. யூ டு யூ லைக் டு வாட்ச் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஜென்ரலா அவங்க சொல்றாங்க அவளுக்கு டிவி பார்க்க பிடிக்குது. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. She likes watching TV. அவ்வளவுதான். she likes watching TV. அவ்வளவுதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். என்ன வேணாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். Okay. 15 வெரி குட். 15 ராமன். Yeah. Her sister doesn't like eating a hamburger. That's all. His sister doesn't like. Likes other ரெண்டா பிரிச்சு does plus like அது நாட் போடுறாங்க. Simple present. Her sister doesn't like eating a hamburger. Super. Subha ma'am 16. Do you like dash in your free time? You like reading in your free time? அவ்வளவுதான். உங்களோட ஃப்ரீ டைத்துல பொதுவா உங்களுக்கு படிக்க பிடிக்குமான்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல do you like to readன்னு சொல்லக்கூடாது. புரிதல் இருந்தா கட்டாயமா, அது சரியான புரிதல் இருந்தா கட்டாயமா நீங்க டி தான் சூஸ் பண்ணுவீங்க. டி. சூப்பர் சூப்பர். ஹரிணிபிரியா 17. I like dash, but I dash like swimming. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா லைக்னு போட்டாங்க, போட்டு ஜெனரிக்கா கேக்குறாங்க. ஆனா பட் இருக்கிறதுனால நீங்க எப்படி கரெக்டா மீன் பண்றீங்கன்னு பாக்கணும். ஆர்டர் படி தமிழுக்கு ஆங்கிலம் சொல்லுங்க. Sir, I like sailing. அவ்வளவுதான். I like don't. But I don't like swimming. முடிச்சு போச்சு. மெயின் வெர்ப்ல தான் அவங்க வர்க் பண்றாங்க. sailing. இந்த sailing-ங்கிறது verb-ஆ நீங்க நினைச்சிட கூடாது, noun தான். I like sailing, but I don't like swimming. Super. Super. Raman 18. Tom likes her, but she doesn't like. First ஒரு வாட்டி படிச்சிருங்க ராமன். ஃபுல்லா படிச்சிட்டு Tom dash her, but she doesn't like. Tom likes her, but doesn't like him. தமிழ்ல என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது வந்து டாம் வந்து பாத்தீங்கன்னா அவளை பிடிக்கும். டாமுக்கு வந்து அவளை பிடிக்கும், பட் அவளுக்கு வந்து டாம பிடிக்காது. அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க. Tom likes her, but she doesn't like him. அவ்வளவுதான். Tom likes her, but she doesn't like him. Tom likes her, but she doesn't like him. Super. Super. Answer வந்து B. Super. 19 Kanishka. Andrew buys a newspaper every day. Dash read and at home. Andrew buys a newspaper every day. Why? He reads it at home. C. Super. Andrew buys a newspaper every day. He reads it at home. Very good. இந்த newspaper தான் இட்னு கன்வர்ட் பண்றீங்க. அதுதான் அவங்க வேணும்ங்கறாங்க. கீ போட்டு க்ளீனா பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். சூப்பர். 20 ராமன். 20. Mike eats cheeseburgers because he likes them. He likes them. சீஸ்பர்கர் வந்து ப்ளூரல், அதனால தம்ம மாத்திட்டீங்க. அருமை. இவ்வளவுதான் அவங்க சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. டென்ஸ் செக் பண்றாங்க. கரெக்டா ப்ரொனவுனா கன்வர்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அந்த கோருக்கு தான் திருப்பி வராங்க. சூப்பர். எஸ் சார். பேசிக்கா எந்த தப்பும் பண்ண கூடாது. அது மெயின். 21 ஹரிணி பிரியா. What time is it? What time is it? அது கேள்வியா கேக்குறாங்க. ஒரு கான்வர்சேஷன். What time is it? 3:45.
It is C, sir. Very good. It is quarter to 4. Correct. It is Quarter to 4. It is Very good. Very good. So quarter இருக்குது. It is 15 to 4. D படிச்சிடக்கூடாது. D slip ஆகிறதுக்கே வச்சிருக்காங்க. படிச்சிடக்கூடாது. See, quarter to 4. Very nice. Harinipriya 22. it is a half past 8. It is யாரும் சொல்லக்கூடாது. It is half past 8. அங்க உள்ளது அப்படியே படிக்கணும். It is half past 8. Yes, super. Super சொல்லுங்க. Yes, sir. Yeah, 8:30. Super. 23 Harinipriya again. It is a quarter past 8. It is யாரும் Yes, sir. சொல்லக்கூடாது. Yes, Sir, it சொல்லக்கூடாது. is okay. It is quarter past 8. C, option C. Very good. Very good. Very good. இது படிக்க சொல்றதுக்கு காரணம் புரியுதுங்களா ஹரிணி? Yes, sir. அப்படியே தெரியாம விட்டுருவோம். எஸ் விட்டுருவோம். இப்ப ராமன் எல்லாம் விட்டுறாரு. எஸ் படாருன்னு விட்டுறாரு. Yes, sir. திடீர்னு Yes, sir. விட்டுறக்கூடாது. அதனாலதான் வாய் படிக்கணும். நான் ஆடியோ கேட்கறதே அதுக்குதான். அதாவது Yes, sir. நீங்க படிச்சு அதை கேட்டு அனுப்பணுங்கிறது. நான் படிக்கிறேங்கிறத விட அந்த ஒர்க்க பண்றது அவ்வளவு முக்கியம். அப்பதான் தப்பு ஏதாவது தெரியும். நீங்க ஆடியோல ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் மென்ஷன் பண்ண முடியும். அப்ப சரி So, சார். அது ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், லிசன் பண்ணும், ஸ்பீக் பண்ணும். அப்பதான் நமக்கு அந்த லாங்குவேஜ் வரணும். கட்டாயமா அப்பதான் வரும் நமக்கு. சரி Okay, sir. போய் ஏறி உட்காந்து டிரைவர் சீட்ல உட்காந்து ஆக்சிலரேட்டர் அழுத்தணும், பிரேக் அழுத்தணும், கிளட்ச போடணும், எல்லாமே பார்த்துதான் அப்பதான் வண்டி ஓட்ட முடியும். எஸ் சார். இல்ல நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றது என்னன்னா சும்மா பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு போய் டிரைவர் சீட்ல உட்காந்து நீங்க என்ன பண்ற அந்த ஒர்க்கு தான் முக்கியமான ஒர்க். எஸ் சார். எஸ் எஸ் 24 கனிஷ்கா. It is 5 to 9. Sir, Ah. number D. இதை திருப்பி சொல்லுங்க. It is 5 to 9. 9, 5, sir. இட் இஸ் 5 to திருப்பி சொல்லுங்க கனிஷ்கா. உங்க வால்யூம் குறைச்சலா இருக்கு. It is ஆன்சர் ஏவா பியா சியா டியா? D. D, sir. ஹரிபிரியா. Yes, D, sir. சி. சி சார். 8:55. 8:55. It is 5 to 9. It's 5 to 9. 9க்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகும். 9 மணிக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஸோ 8:55. பாத்துக்கணும் ஹரிபிரியா பாத்துக்கணும். 24C. Okay, sir. Okay, sir. இத அப்படியே கடந்து போயிட முடியாது. நீங்க ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், லிசன் பண்ணும், ஸ்பீக் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மைண்ட்ல போய் உட்காந்துரும். 10 நாள் கழிச்சு கேட்டா கூட படிச்சு நினைப்பிருக்கும். ஏன்னா 4 ஸ்கில் உள்ள போகுது. இப்ப நீங்க லிசன் பண்றப்ப காது அது கேக்குது, ரைட்? பேசுறப்ப வாய் அது சொல்லுது, பாக்குறப்ப கண் அது பாக்குது, எழுதுறப்ப கை அதை எழுதுது. இது எல்லாமே ஆக்டிவேட் பண்றப்ப சில பேருக்கு பயங்கரமா ஞாபகம் சக்தி வச்சிருப்பாங்க. என்னன்னா அவங்க திருப்பி அதை மென்டலா ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. சில பேருக்கு சில விஷயம் பயங்கரமா ஞாபகம் இருக்கும். அது காரணம் என்னன்னா அதுக்குரிய டயத்தை எடுத்து உள்ள போட்டிருப்பாங்க. இந்த 5 புலன்கள் வழியா உள்ள போட்டிருப்பாங்க. நீங்க விட்டுட்டோம் சும்மா அப்படியே ஒரு இது மாதிரி விட்டுட்டோம்னா 10 நாள் கழிச்சும் நம்ம தப்பு பண்ணுவோம். அதே இது 10 நாள். இப்ப நீங்க ஒரு வாட்டிக்கு இட் இஸ் ஏ குவார்டர், இட் இஸ் ஏ ஹாஃப் பாஸ்ட் அப்படி சொல்லிடவே கூடாது. அதை எழுதி அதை படிச்சு பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும், மறைஞ்சிடும், அந்த தப்பு மறைஞ்சிடும். ஆனா அந்த புலன்கள் தான் நமக்கு மெயின். அது வழியா என்ன உள்ள போதோ அது வந்துடும். 25 கனிஷ்கா. It is 5 past 9. 9, 5, sir. வெரி குட் வெரி குட். 9:05. டிஎஸ் இன் டாக். அவ்வளவு. இப்ப இந்த பாஸ்ட் வரப்ப 9 பாஸ்ட் 9க்கு பாஸ்ட் 9. அவங்க இங்கிலீஷ்ல அப்படியே ஆப்போசிட்ல வர்றதுனால நம்ம தமிழ்ல யோசிக்கிறப்ப அப்படியே நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. அதனாலதான் இந்த மாதிரி நீங்க வந்து கரெக்டா கொண்டு போயிடணும். இப்படிதான் இருக்கும் தமிழுக்கு ஆங்கிலமும் ஏட்டிக்கு போட்டி அப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எஸ் கனிஷ்கா 26. A friend of mine likes dash on picnic at weekends. Sir, number B. எல்லா வீக்கெண்ட்ஸ்லயும் பிக்னிக்கு அவர் போறதுதான். சொல்லுங்க. B, going. கோயிங் இதுல ஒன்னே ஒன்று பார்க்கணும். ஆன் பிக்னிக் ஹரிபிரியா பார்க்கணும். ஆன் பிக்னிக் முன்னாடி ஆன் வருது. வீக்கெண்ட்ஸ் முன்னாடி பிரிட்டிஷ் ஸ்டைல்ல அட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படியே எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் 4 வார்த்தையும் ஒன்னா வச்சு பார்க்கணும். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். என் ஃப்ரெண்ட்ல மைண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் பத்தி சொல்றேன். எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அந்த 4 வேர்ட்ஸ் எப்படி சொல்றாங்க பாருங்க. எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். சோ அந்த 4 வேர்ட்ஸ் வந்து அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் யூஸ் பண்ணலாம். 27 ஹரிபிரியா.
I dash my teeth every morning. சொல்லுங்க. B, sir. படிச்ச ஃபுல்லா படிங்க. I brush my teeth every morning. எவ்ரி மார்னிங் அவ்வளவுதான். சிம்பிள் பிரசன்ட் பிரஷ், வேற எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க பிரஷ் தான். சூப்பர். வெர்ப் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. 28 ராமன். Is cat live near Jan? இதோட சொல்லுங்க. Is cat live near Jan? 28. Sir, Kate. Oh, is cat live near Jan? கனிஷ்கா, yes sir, சொல்லுங்க சார். go for it. 28ல ஏன் அப்படி ஒரு தப்பு திடீர்னு வருது நமக்கு? Sir, do Kate live near Jane? ஹரிணிபிரியா ஹெல்ப் பண்ணுங்க. Or, sir. ஓ, கேட்டுங்கிறது ஒரே ஒரு ஆளு. லிவ்ஸ் ரெண்டா உடைச்சாதான் Does டஸ். Kate live near Jane, sir? ரைட், நோட் பண்ணிங்க. யாருமே சொல்றேன் Sorry, does sir? Yes sir. Oh, சொல்றேன் பாருங்க. sorry sir. ரைட். Does cat live near Jan? அதான் எடுத்தோடனே என்ன பண்ணணும்? மெயின் வெர்ப் பார்க்கணும். மெயின் வெர்ப் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்ப்ளிட்ல என்ன வரணும்னு பார்க்கணும். மெயின் வெர்ப் பாருங்க. அங்க இருந்து பண்ண படாருன்னு வந்துடும். 28. Cat live near Jan. சுபா மேம் 28 வந்து டஸ் கேட் லிவ் நியர் ஜேன். Thank you, sir. டஸ் கேட் லிவ் நியர் ஜேன் Does cat live near Jan? என்ன அர்த்தங்க? Sir, Sir, அவங்க cat வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜேன் பக்கத்தால இருக்கிறான். பக்கத்துல வசிக்கிறா சார். பக்கத்துல வசிக்கிறா. அதாவது பாத்தீங்கன்னா கேட் ஜேன் பக்கத்தால வசிக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. கேட் வந்து ஜேனுக்கு வீட்டுக்கு பக்கத்தால வசிக்கிறாளான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இதுதான் உள்வாங்கிட்டா போதும். 29 ஹரிணிபிரியா. His father dash, but Bill's father dash smoke. Yes, sir. ஓகே, ஹெல்ப் கேட்கலாம். ராமன்ட்ட ஹெல்ப் கேட்கலாம். Sir, his father, sir, actually his father smokes, sir. Smoke, His father smokes, but Bill's father doesn't smoke. ஓகே, அப்ப ஏவா பிஎஸ்சி டிஆ? B, sir. B. B. பி. ஹரிணிபிரியா, உங்க ஆன்சர் என்ன? நான் ஏ சொன்னேன். ஆனா இப்ப B தான் கரெக்டா Yeah, correct actually. வெரி குட். ஹிஸ் ஃபாதர்ங்கிறது ஹீக்கு வர்றது. ஸ்மோக்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். பட் பில்ஸ் ஃபாதர் டசன்ட் ஸ்மோக். நீங்க நார்மலா பேசுற கான்வர்சேஷன் தான் அது. இந்த அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஆன்சர் வந்து பிஎஸ் இன் பாய். கனிஷ்கா 30. Sir, my father doesn't like driving. சூப்பர். டசன்ட் லைக் சி கரெக்டா சொன்னாங்க. லைக்ஸ் ரெண்டா பிரிச்சா டஸ் பிளஸ் லைக் நாட். மை ஃபாதர்ங்கிறது ஹி. மை ஃபாதர் டசன்ட் லைக் டிரைவிங். அருமையா போட்டிருக்காங்க. ஜெனரிக்கா வர்றதுனால டிரைவிங்கிற ஜெரண்ட் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது வெர்ப் இல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த 4-5 ரூல் தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. கனிஷ்கா 31st 31. She dash a bus to university. She always take a bus to எங்க university. எங்க எங்க திருப்பி வாங்க கனிஷ்கா. She always take a bus to எங்க university. தப்பாயிடுச்சு ராமன்? எங்க தப்பாயிடுச்சு? Yes sir. Takes one, sir. She always takes A, a bus option to A, university. ஏ எஸ். She always takes a bus to university. டேக் தான் நீங்க மாத்தணும். டேக்ஸ்னு மாத்தணும். ரைட் கனிஷ்கா? புரிஞ்சிருச்சு. Yes, she always takes a bus to university. Super. Subha ma'am 32. ட்ரை பண்ணுங்க. I dash do a football match every Sunday, but my father does. Sir, I வந்து singular plural வரும்னு சொன்னீங்க சார். ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கறப்ப ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து First person. நீங்க ட்ரை பண்ணுங்க. I go to a football match every Sunday, but my father doesn't, sir. சூப்பர். So answer C. அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். I go to a football match every Sunday, but my father doesn't. இப்படியே கட் பண்ணுவாங்க. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் doesn't go னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்கிற அவசியம் இல்லை. doesn't தான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா my father doesn't go to a football match every Sunday அப்படின்னு அர்த்தம். அருமை. சூப்பர். சுபா மேம் முடிஞ்ச அளவு கிளாஸ்ல இருங்க. முடிஞ்ச அளவு இது ரொம்ப பேசிக். நீங்க முடிஞ்ச அளவு இருங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது சார். அதனால சார் கனெக்ட் பண்ண முடியல சார். புரியுது. சாரி சார். எஸ், ஏன்னா நைட் பேட்ச் ஈவினிங் பேட்ச்